வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி. மார்கழி மாதம் 30 நாளும் நம் வீட்டு வாசலில் இதை செய்தால் சகல செல்வங்களும் மகிழ்ச்சியான செய்தி உங்கள் வீட்டு வாசலை தட்டும். அது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் உள்ளவங்க எப்போ மகிழ்ச்சியாக இருப்பாங்க. வீட்டில் தரித்திரன்றது வெளியே போயிடுங்க. வீட்டில் சகல செல்வமும் அஷ்ட ஐஸ்வர்யமும் பெருகும். சரி, அது என்ன செயல்? இந்த ஒரு செயல் மட்டும் நீங்கள் செஞ்சால் கூட போதுங்க. மார்கழி மாதத்தில் அவ்வளவு சக்தி வாய்ந்த செயல் இது. அது என்ன செயலுன்றதை இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மார்கழி மாதம் அப்படின்னா தனுர் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அது தனுர் மாதம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதம் தேவர்கள் மாதம். அதாவது சுவாமிங்களுக்கு அது அதிகாலை நேரம். இந்த மார்கழி மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா கடவுளர்களுக்கு அதிகாலை நேரம். அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் தூங்காமல் எழுந்திரிச்சு குளித்து வழிபாடெல்லாம் செஞ்சோன்னா நாம் என்ன நினச்சி வேண்டுதல் நினைக்கிறோமோ அது உடனே நிறைவேறும். காலையில் எழுந்திருக்கிறனால வீட்டில் தரித்திரம் என்பது இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக செல்வ நிலை வீட்டில் வந்து புகும். அப்பேற்பட்ட இந்த மார்கழி மாதத்தில் நாம் அதிகாலை எழுந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு வாசலில் இதை செஞ்சோன்னா கண்டிப்பாக இந்த ஒரு செயலை நீங்கள் செஞ்சால் கூட போதுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வ நிலை உயரும். சகல செல்வங்களும் உங்கள் வீட்டுக்கு வரும். இந்த தரித்திரன்றது உங்கள் வீட்டை விட்டே போயிடும். கண்டிப்பாக மகிழ்ச்சியான செய்தி, ஏதாவது ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்கள் வீட்டு வாசல் கதவை தட்டும். ஏன்னா நம்ம வீட்டு வாசலில் தான் இதை செய்கிறோம். அதனால் வீட்டு வாசலில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி எப்போவுமே காத்துக்கிட்டு இருக்கும். வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. மார்கழி மாதத்தில் அதிகாலை நேரத்தில் எழுந்திருக்கணும். அதிகாலை நேரம் அதாவது பிரம்ம முகூர்த்த நேரம். 4 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரம். அப்போ நீங்கள் அந்த அதிகாலை நேரத்தில் பெண்கள் எழுந்திருக்கணும். எழுந்திரிச்சு குளித்து நம் வீட்டு வாசலை தண்ணீர் விட்டு தெளிக்கணும். அதுவும் மங்கள பொருளான மஞ்சள் சிறிதளவு அந்த தண்ணியில் போட்டு தெளித்து நீங்கள் கோலம் போடணும். அந்த கோலத்தை வண்ண கலர் பொடிகளால் அலங்காரம் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் 2 அகல் தீபம் உங்கள் வீட்டு நிலைவாசலில் கண்டிப்பாக வைக்க வேண்டும். இந்த மாதிரி நிலைவாசலில் விளக்கு வைக்கிறது, அதுவும் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் வைப்பது மிக 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 சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கோலத்தில் பூசணிப்பூ வேறு வண்ண மலர்களும் வைக்கலாம். இந்த சாணம் இருக்குது பார்த்திங்களா, அதை பிடிச்சி அது பிள்ளையாராக நினச்சி அதில் அருகம்புல் சொறி வைப்பாங்க கோலத்தின் நடுவில். இதெல்லாம் மங்களகரமானது. நீங்கள் அதிகாலை நேரத்தில் இந்த மார்கழி மாதத்தில் செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டில் சொல்லவே முடியாத மகிழ்ச்சியான செய்தி உங்கள் வீட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அகல் தீபம் நிலைவாசலில் 2 மார்கழி மாதம் முழுவதும் நீங்கள் வைக்கணும். அவ்வளவு சிறப்பும் வாய்ந்தது. மற்றது நீங்கள் எதை செய்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலை நேரத்தில் குளித்து வாசலில் கோலமிட்டு விளக்கு வைத்துவிட்டு நிலைவாசலில் விளக்கு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு பிறகு உங்கள் பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் நீங்கள் ஏற்றி வச்சாலே கண்டிப்பாக இந்த மார்கழி மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்புகள் வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த மார்கழி மாதம் இந்த மாதிரி 30 நாள் நீங்கள் செஞ்சீங்கன்னா வருடம் முழுவதுமே உங்களுக்கு சகல செல்வத்துக்கும் பஞ்சமே இருக்காது. வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சி கண்டிப்பாக நடக்குங்க. இன்னும் கூடுதல் சிறப்பு மிக்கது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மார்கழி மாதத்தில் பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றியவுடன் நீங்கள் உங்கள் வீட்டில் அருகிலுள்ள கோயிலுக்கு சென்று சுவாமி கும்பிடுவது மிக 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 விசேஷமானது. நீங்கள் என்ன வேண்டுதல் நினைக்கிறீங்களோ அது உடனே நிறைவேறிடும். ஏன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த தனுர் மாதமாகிய மார்கழி மாதம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்.